பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். வேதத்தில் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? நான் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறேன், ஆகையால் உங்கள் கவலைகளை, உங்கள் பாரங்களை, உங்கள் துக்கங்களை நீங்களே சுமந்து திரிய வேண்டாம், நீங்களே சுமந்து அலைந்து திரிய வேண்டாம், என் மீது தூக்கி எறிந்து விடுங்கள், என் மீது தூக்கி வீசி விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கு சொல்லுகிறார். அநேக நேரத்தில் நம்ம வீட்டில் நம்ம டஸ்ட்பின்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறோம். இந்த டஸ்ட்பின்ஸ் எல்லாம் எதுக்கு வச்சுருக்கிறோம்? குப்பைங்கள்லாம் தூக்கி போட்டு காலையில் ஆன உடனே அதை கட்டி நாம் இன்னொரு குப்பை வண்டியில் போடுறதுக்காக என்ன பண்ணிருக்கிறோம், அதை வச்சிருக்கிறோம். அப்போது இந்த கவலைகள், பாரங்கள், வருத்தங்கள், துக்கங்கள் இதெல்லாம் அப்படியே உள்ளே வச்சுருந்தேன்னு வைங்கள, அது உங்களை நார பண்ணிடும், அது உங்களை அழித்து போட்டுவிடும், அது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய சேதத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன், நான் உன்னை ஆதரிக்கிறவராய் இருக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறேன், ஆகையால் என் மீது உங்கள் பாரங்களை எல்லாம் வைத்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, இந்த வசனத்தின் அடிப்படையில் அநேக நேரங்களில் நமக்கு ஓவர் திங்கிங், என்னது இன்னைக்கு மனுஷனை பிடிச்சிட்டு இருக்கிற மிகப்பெரிய பலவீனமே எதுன்னா ஓவர் திங்கிங். தங்களுடைய பிரச்சனையை குறித்து, தங்களுடைய குடும்பத்தை குறித்து, தங்களுடைய வேலையை குறித்து அதிகமாக யோசிப்பது, அதிகமாக தியானிப்பது, அதிகமாக நீங்கள் பேசுவது. நல்லா கவனிங்க, நீங்கள் உங்களுடைய பாரங்களை குறித்தோ உங்களுடைய பிரச்சனைகளை குறித்தோ அதிகமாக யோசிக்காதீர்கள். ஜெபித்து தேவனிடத்தில் விட்டு விடுங்கள், தேவனிடத்தில் வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே அநேகருடைய வாழ்க்கையில் ஓவரா திங்க் பண்ற காரியங்கள் அநேகங்கள் இருக்கிறது. பாருங்க, ரொம்ப யோசிப்பாங்க. தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது அதை குறித்து அதிகமாக யோசித்து, அதை குறித்து அதிகமாக டென்ஷன் எடுத்துக்கிட்டு, அதை குறித்து அதிகமாக பாரப்படுகிற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையில் ஓவர் திங்கிங் என்ன தெரியுங்களா? நான் ஒரு காலம் பணக்காரனே ஆக முடியாதா அப்படின்னு ஓவரா திங்க் பண்ணுவாங்க. பாருங்க, மற்றவர்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, நான் நல்லா இல்லையே அப்படின்னு அவர்களை குறித்து ஓவரா திங்க் பண்ணுவாங்க. நான் இன்னும் பிரபலமாகலையே அப்படின்னு குறித்து அதை குறித்து ஓவரா என்ன பண்ணுவாங்க, திங்க் பண்ணுவாங்க. ஒருத்தன் நமக்கு தீமை செஞ்சுட்டானா அவனை பழிக்கு பழி வாங்கணுமே அப்படின்னு சொல்லி அதை குறித்து ஓவரா திங்க் பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஓவரா திங்க் பண்ண உங்களுடைய பாரங்கள் உங்களை விட்டு போகவே போகாது. அது உங்களுடைய வாழ்க்கையிலே குடிகொண்டு விடும். நம்முடைய வாழ்க்கையில் ஓவரா ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப திங்க் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த காரியத்தை குறித்து நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்கன்னு தான் அர்த்தம். ஓவரா திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜெபிக்கல அப்படின்னு தான் அர்த்தம். ஓவரா திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் நம்பவில்லை என்று தான் அர்த்தம். ஓவரா திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நம்மளை ஆதரிக்கிறதில்ல அப்படின்றத நீங்கள் மறுதளிக்கிறீர்கள் என்பது பிள்ளைகளே. நீங்க ஓவரா திங்க் பண்ணீங்கன்னு சொன்னா அது உங்களுடைய சமாதானத்தை அழித்து விடும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஓவர் திங்கிங் வில் கில் யுவர் பீஸ். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, அது உங்க சமாதானத்தை அழித்து விடும், அது உங்களுடைய தைரியத்தை அழித்து விடும், அது உங்கள் விசுவாசத்தை அழித்து விடும், அது உங்களுடைய அஸ்திபாரத்தை ஆட விட்டு விடும், அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய தடுமாற்றத்தை கொண்டு வரும், அது உங்களுடைய வாழ்க்கையில் ஆத்துமாவில் ஒரு பெரிய சோர்வை உண்டு பண்ணும், அது உங்கள் எதிர்காலத்தை குறித்த பயத்தை உருவாக்கும், அது உங்கள் வாழ்க்கையின் சந்தோஷத்தை திருடிவிடும், அது உங்களுடைய உறவுகளை பிரித்துவிடும், அது உங்கள் உயிரையும் அழித்துவிடும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து அதிகமாக யோசித்து கொண்டிருக்கிறீங்க? நடக்காத காரியங்களை குறித்தா, நடந்த காரியங்களை குறித்தா, வருகிற காரியங்களை குறித்தா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஓவர் திங்கிங் பண்ணாத, அது உன்னை அழித்துவிடும். ஓவர் திங்கிங் உடம்புக்கு மட்டும் ஆபத்து இல்லை, குடும்பத்துக்கு மட்டும் ஆபத்து இல்லை, சபைக்கு மட்டும் ஆபத்து இல்லை, அது உங்கள் ஆத்துமாவிற்கும் ஆபத்து என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க. அதிகமாக திங்க் பண்றதை காட்டிலும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஜெபம் செய்து தேவனிடத்தில் விட்டு விடுங்கள்.
அவர் நம் மீது அக்கறையுள்ள தேவன், அவர் நம் மீது கரிசனையுள்ள தேவன், அவர் நம் மீது எப்போதும் நன்மையான காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிற தேவன். ஆகையால கர்த்தர் மீது உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க. ஓவரா திங்க் பண்ணாதீங்க. இந்த காலை வேளையில் எதை குறித்து நீங்கள் ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த காரியத்தை இந்த காலை வேளையில் தூக்கி எறிஞ்சிட்டு நடக்க வேண்டிய, செய்ய வேண்டிய, ஜெபிக்க வேண்டிய காரியங்களை அதிகப்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த பாரங்களிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, ஓவரா திங்க் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை குறித்து நீங்க யோசிக்கிறதை காட்டிலும் தேவன் அதிகமாக உங்களை குறித்து யோசிக்கிறார். ஆகையால அதிகமாக யோசிக்காதீர்கள். அது அதிக பாதிப்பை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்து எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். அவர் நம்மை பார்த்து கொள்ளுவார், அவர் நம்மை நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, ஓவரா காரியங்களை யோசித்து ஆண்டவரே, நடந்த காரியம், நடக்காத காரியம், வரப்போகிற காரியம் எல்லாத்தையும் யோசித்து பயந்து ஆண்டவரே, அதன் மூலம் எங்களுடைய சரீரத்தில் பல பாதிப்பு, குடும்பத்தில் பாதிப்பு, சபையில் பாதிப்பு, ஊழியத்தில் பாதிப்பு. ஆண்டவரே, நாங்கள் அதிகமாக யோசித்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாதபடி ஒரு தடையாக நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே நான் அதிகமாக யோசிக்காமல் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு, என்னையும் தேவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு, என் காலங்களையும் என்னுடைய பிரச்சனைகளை, என்னுடைய போராட்டங்கள் எல்லாத்தையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு நான் சமாதானத்தோடு இளைப்பாற அவருடைய பாதத்தில் நான் அமைதலோடு அமர்ந்திருக்க எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும் இரட்சகர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு ரெக்வஸ்ட்டு, நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல்ஸை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஆகையால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனுதினமும் தியானம் உங்களை வந்தடையும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.